ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கத்திரிக்காயை வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். கத்திரிக்காய் வந்து ஒரு நாட்டுக்காய், அது நமக்கு எப்போனாலும் அது நமக்கு அது கிடைக்கிற பொருளாக இருக்குது. அதனால் அந்த கத்திரிக்காயை வச்சு நம்ம எல்லா டிஷ்ஷுமே செய்யலாம். அவங்களுக்கு காரக்குழம்பு, பொரியல், அதே மாதிரி சைட் டிஷ்ஷாக அவங்களுக்கு கொசு எல்லாமே செய்யலாம். அந்த கத்திரிக்காயை வச்சு தான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் நறுக்கின கத்திரிக்காய், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய், 1 கப் போல் சாம்பார் வெங்காயம் தோல் உரிச்சது, ஒரு 8 காஞ்ச மிளகாய், லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் விட்டுற போகிறோம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாயை இதில் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கருகாமல் இதை வறுத்து எடுக்கணும். வறுத்துட்டு இதை ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க 1 கப் போல் இருக்கிற சின்ன வெங்காயத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கலர் வந்து நல்லா மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் வதக்கிட்டு நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருவோம். அடுத்து நம்ம வச்சுருக்க கத்திரிக்காயையும் நம்ம வந்து வாணலியில் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இது கூட வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து அது நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாயை நம்ம வந்து அரைச்சிக்கணும். அது வந்து இந்த மாதிரி அரைப்பட்ட பிறகு நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயையும் வெங்காயத்தையும் உப்பையும் சேர்த்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு வாணலியில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம தாளிச்சுக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நிறையா விட்டுறாதீங்க, கொஞ்சமாக வந்து விட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியையும் நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வைங்க. உங்களுக்கு வந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம அப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கத்திரிக்காய் சட்னி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். Thank you.